அர்ஜுனனாய் இருந்தாலும் மந்திரி என்னை பெற்ற என் தாய் மண்ணு சாட்டியா இருந்தாலும் வாங்க எடுத்து மட்டும்தான் என் வலுவ அப்படியே இதோட கூட சாட்டை கட் பண்ணி கொடு சத்து வரல நாங்களும் சேர்த்து ஆகமத்தத்துல என் பெயர் அர்ஜுனன் அப்படி அர்ஜுனனாய் இருந்தாலும் என்னை பெற்ற என் தாய் என் தெய்வத்தாய் எங்க அம்மா யாரு தெரியுமா? தெரியாது, சொன்னாதான் தெரியும். சொல்லுன்னா எப்படிங்க தெரியும்? என்னடா வச்சிருக்காங்க வாடா போடான்னு பேசுற மதிகட்ட நாய ஒரு மன்னருக்கிறனா எப்படி பேசணும்? சாமி ஐயா நம்மளே சோத்துக்கு மன்னனுக்கு எதிர்பார்த்து பேசலாமா? பேசக்கூடாது சாமி. ஆமா எவன்டா இந்த மன்னன் வந்து மன்னன் நான் தான்டா. ஏண்டா நானே சொல்லித்தான் ஏண்டா மன்னன் எங்கடா மன்னன் எங்கடா அவனை அவன் ஓடி விட்டான். அப்படி இருந்தாலும் எங்க அம்மா யாரு? யாரு? என் தாய் யாரு? மந்திரி எங்க அம்மா குந்தமாதேவி மத்ராதேவி. சரிங்க. மொத்தம் மொத்தம் 2 தாய் எனக்கு. தாயாரோ இருவர்கள். ஆமா சரிங்க. அப்படி குந்தமாதேவிக்கு தருமர் வீமன் அர்ஜுனன் 3
பேரு குந்திக்கு பிறந்தவர்கள். 3 குழந்தைகள். ஆமா. சரிங்க. மத்ராதேவி என் சிற்றன்னைக்கு நகுலன் சகாதேவன். ஆக மொத்தம் நாங்க ஐவர் பஞ்ச பாண்டவர் 5 பேரு. 5 ராஜாக்கள். என்னை பெற்ற தாய் குந்தி அம்மா. குந்தி. சரிங்க. அப்படி குந்தியா இருந்தாலும் என் தந்தையார் யாரு? எங்க அப்பா யாரு? யார் சாமி? ஒருத்தரா இல்ல 5 பேரா? என்னடா கண்டிச்சு? டேய், ஓய், உங்க அம்மாளாட்ட எங்க அம்மாளா? இல்ல சாமி. ஊரு மேயரோன்னு நினைக்கிறியா? இல்ல சாமி. ஏண்டா பின்ன இடம் எத்தனை பேர் இருக்குடா? அம்மா 2, என் தாய் 2, பிள்ளைங்க 5. 5 பேர் பிள்ளைங்க. பிள்ளைங்க. ஆமா. எங்க 5 பிள்ளைங்களுக்கு அப்போ ஒரு 5 இருக்க வேண்டாம். ஒரு ஆம்பளை 5 பொண்டாட்டி கூட கட்டிக்கலாம், 10 பொண்டாட்டி கூட கட்டிக்கலாம். ஓஹோ. ஆனா ஒரு பொம்பளை கட்டண புருஷனை விட்டு அடுத்தவனை ஏறு எடுத்து பார்க்க கூடாது. பார்க்கவே கூடாது. அப்படி ஏறு எடுத்து பார்த்தாலும் தன் கண்ணுக்கு பிடிச்சவன் ஒருத்தனோட தான் இருக்கு. சரி சாமி. டேய், உன் குடும்பம் மாதிரி என் குடும்பத்தை நினைச்சுக்கிட்டியாடா? நான் இந்த கையை தூக்கிட்டு நாடகத்துக்கு வந்துட்டு என் பொண்டாட்டில நாடகம் பாடிக்கிட்டு போ தூக்கிட்டு. யாரு கூட? என் தம்பி கூட. நல்ல குடும்பம்டா. என் குடும்பம் சாமி. டேய், ஐயா, அது தப்பு இல்லையா? ஆமாங்க, குடும்பத்தை அனுசரிச்சு ஓட்டுறாங்க. இதுதான்டா உண்மை. ஆமா சாமி. டேய், நாங்க நானே பொழுதுனிக்கு பண்ணிக்க முடியுமா? இல்லப்பா, ஒரு குடும்பத்துல 2-3 பிள்ளைங்க ஆயிருக்கு. ஆமாங்க. தன்னால 10 ரூபாய் சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியல. பிள்ளைங்களை பாத்துக்கணும் கஷ்டம். எவ்வளவு கஷ்டம்? ஆமா சாமி. ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனா 1500 ரூபாங்க. பங்கு கொடுத்தா இன்னொருத்தனுக்கும் 3000 ஆகி போகுது. ஆளால பாதியா போகுது. அதுல 750 ரூபா அவன் போடுறான், 750 ரூபா நான் போடுறேன். சரியா போயிருது. நீ கெட்டிக்காரன்டா மந்திரி. நம்ம கூட பழக்கி விடுங்க. நானும் நம்ம கூட நானும் 750 ரூபா போட்டு பாத்துக்கிறேன் சாமி. டேய், எனக்கு தெரியும். சரி, 1500 நீயே போட்டுக்கிறியா? கஷ்டப்படாத சாமி, நான் இருக்கிறேன். எனக்கு தெரியும்டான்ட்ட. சரி சாமி. அப்படி இருந்தாலும் என் தாய் குந்தியாக இருந்தாலும் என் தந்தையார் யாரு? யார் சாமி? எங்க அப்பா யாரு? யாரு? அப்பா. அப்படி நாங்க இருந்தால் எங்களுக்கு நேரிட்டு எதிராளி யாரு? என் பெரியப்பார் மக்கள் துரியோதனாதிகள் 100 பேர். உங்களுக்கு எதிரின்னு சொல்றீங்க, உங்க பெரியப்பா 100 பேர் சொல்றீங்க. என்ன சாமி நடந்துச்சு? டேய் ஐயா, இந்த மண் இருக்குது பத்தியா? ஆமாங்க. இந்த மண்ணால வந்த சண்டை தான். ஆஹா, அப்படியே மண்ணால வந்த சண்டை. பெண்ணால அழிந்தவர் கோடான கோடி கோடி, மண்ணால அணிந்தவர் கோடான கோடி கோடி. மண்ணு மேலேயும் பெண்ணு மேலேயும் ஆசைப்பட்டு வாழ்றவன் நிம்மதியாவே வாழ முடியாது. வாழவே முடியாது சாமி. அப்படியே ஒண்ணு மேலேயும் மண்ணு மேலேயும் ஆசைப்பட்டவன் நிம்மதியா வாழ முடியாது. சரி சாமி, நம்மளுக்கு என்ன ஒட்டுமோ அதுதான் ஒட்டும். அத்தான் சாமி. என்னத்தான் விளக்கண்ணியை போட்டுக்கிட்டு ஆட்டு மண்ணில் உருண்டாலும் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். ஒட்டுறது தான் ஒட்டும். ஆமா சாமி. அதனால
என் பெரியப்பார் மக்கள் துரியோதனாதிகள் 100 பேர், பாண்டவர்கள் நாங்க 5 பேர். எங்களுக்கு பங்குல பண்ணி சரிபாதி 5 பேத்துக்கு, பேர் பாதி 100 பேத்துக்கா அப்படின்னு சூதால பகடையாடி நாடு ராஜ்யம் நவனில செங்கோல அத்தனையும் பறிச்சுக்கிட்டு எங்களை 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் 5வது வருஷம் துரியோதனை எங்களை வனத்துக்கு ஓட்டி வச்சான்.